டிஎம்பி கவர்மெண்ட் ஒன்னு வச்சு பிசினஸ் பண்ணும், நம்ம ஓட்ட வச்சு பிசினஸ் பண்ணும், இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். ரைட் தாங்க, அவங்க கிட்ட ஆச்சரியம் அதிகாரம். இப்போ எப்படிங்க சிஎம் வரும்போது மட்டும் அவ்வளோ போலீஸ் எப்படி வந்தாங்க? நீங்க அந்த 3-4 ஹவர்ஸ் வெயிட்டிங் சார்ஜஸ்ல இருக்க போலீஸோட இது எடுங்க ஃபுட்டேஜும், சிஎம் நைட் 1 மணிக்கு ஒரு ஃபுட்டேஜ் பாருங்க, ஆயிரக்கணக்கான போலீஸ். சிம்பிளா சொல்ற ஏடிஜிபி நம்ம வந்து 50 பேர் 40 பேருக்கு ஒரு போலீஸ்காரன், நாங்க 20 பேருக்கு ஒரு போலீஸ் 500 பேர் போடுங்கிறாங்க. கண்ணு நமக்கும் இருக்கு, மக்களுக்கு இருக்கு, பாக்குறவங்களுக்கு எது உண்மை எது போய் நல்லாவே தெரியும். அங்க இருக்கவங்களே சொல்றாங்க இது சதியோ சதி இல்லையோ, ஆனா 40 பேர் இறந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். இதை தவிர்த்திருக்கலாம். ஒரு மீடியாவில் யூடியூபர் ஒருத்தர் சவுக்கு சங்கர் சொல்லியிருப்பாரு, பிரச்சனை வரணுங்கிறதா டிஎம்கே என்னங்கிறனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்க. என்ன அவங்க சக்சஸுக்கு நம்ம தமிழ் மக்கள் 40 பேர் பலிகாரு. அந்த கெட்ட பேரு விஜய்க்கு ஒரு பேரை கொடுக்கணுங்கிறது அவங்க எதிர்பார்த்தது அவங்க நடந்துருச்சு. ரோட் ஷோ அவரு சிஎம் ஸ்டேஜ் வரைக்கும் போறாரு. எப்படி நம்மளுடைய மரிப்பணத்துல தார் ரோடு போட்டு போறாரு. அது ஒருத்தர் பெருமையா பேசிட்டு இருக்க அண்ணனே, 2 பக்கமும் நாங்க நிறுத்திட்டோம், நடுவில் ரோடு போட்டோம், தலைவர் சூப்பரா வந்து நான் ஒத்துக்கிறேன். சிஎம் கொண்டான கான்வாய் எல்லாமே நீங்க ரெடி பண்ணுவீங்க, அவர் பட்டாசு வெடிக்கலாம், ரோட் ஷோ. இதே விஜய் மட்டும் நாமக்கல்ல இருந்து ரோட் ஷோ மேலே ஏறி முகத்தை கட்டி நினைச்சோம், இந்த கூட்டம் உண்மையா இருக்கு. முகத்தை அந்த இடத்துல வந்து மேலே ஏறுவாங்கிற பாயிண்ட் எல்லாருக்குமே தெரியும். உங்க மீடியா உங்களுக்கும் தெரியும், பொதுமக்கள் எனக்கும் தெரியும். ஸோ அப்போ நான் வெயிட் பண்ண தான் செய்வேன். ஒருத்தர் 3 மணில இருந்து வெயிட் பண்றேன், சும்மா பார்க்காம போக முடியுமா? குழந்தை கூட்டம் வந்து தப்பு தான். என்னால தூங்கவே இல்லை நான். நீங்க மேபி காரணம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னால டைஜஸ்டா பண்ண முடியல. ஏன்னா எனக்கு 2 பசங்க இருக்காங்க. இது தவிர்த்திருக்கலாம். ஏங்க இது விஜய் மேல தப்பு நீங்க சொல்ல முடியாதுங்க. ஒரு கட்சியோட ஃபங்க்ஷன் நடக்குது. இப்ப சிஎம் எனக்கு என்ன சொன்னாரு, நான் திருப்பி ஒரு வாங்கிட்டு கேட்கறேன். ஏர் ஷோ நடக்கும்போது சிஎம் வந்து அவர் மேல தப்பு அக்செப்ட் பண்ணாரா? ஒரு தனிப்பட்ட கட்சி நடத்துறதுக்கும் ஒரு கவர்மெண்ட் பண்ற ஃபங்க்ஷன் டிஃபரன்ஸ் இல்லையா? கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு துப்பு இல்லை பண்றதுக்கு. நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி ஒன்று பண்றாங்க, எல்லா ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸ் நீங்க தயவு செய்து வீடியோ ஃபுட்டேஜ் திருப்பி பாத்தீங்கன்னா இது தற்செயல்னு சொல்ல முடியாது. சரிதான், சத்தியமாங்க. அவர் வந்து நிற்கும் போது அவ்வளோ கூட்டம் இருக்கு. விஜய் வண்டி வரும்போது கொஞ்சம் தள்ளி போகணும். அடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் நீங்க அனுப்புறீங்க, ஆள் இருக்கோ இல்லையோ, ஏன் வேற வழியே இல்லையா? 10-15 வழி இருக்கு. எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் போற ரைட்டு தான், அங்கதான் போயிட்டு இருக்கிற மக்களை சாவடிச்சு ஒரு உயிரை காப்பாற்றணும். ஒரு உயிரை காப்பாற்றுறேன்னு பிளான் பண்ணி 40 பேர் கொண்டீங்க. அது கடவுளுக்கு தான் தெரியும் இது எதாச்சும் நடந்ததா இல்லை என்ன நடந்தது. ஆனா நாங்க மீடியாவை பார்த்த வரைக்கும் அடிச்சது உண்மை, போலீஸ் லத்தி சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணது உண்மை. நீங்க உண்மையான மீடியாவா இருந்தா தயவுசெய்து ப்ரோமோல நான் இருக்கிற ஃபுட்டேஜை நீங்க எடுத்து போடுங்க. அதுதான் விஷயம். இது தற்செயலாம் கிடையாது, திட்டமிட்ட விஷயம் தான். எங்க திருவாரூர், திருச்சி, நாகப்பட்டினம், நாமக்கல் இத்தனை இடத்துல நடக்காத விஷயம். செந்தில் பாலாஜி உலகமாக அரசியல்வாதி என்ன நம்ம அவ்வளோ பெருசாக வந்து சிஎம் பேசுறதுக்கு 4 விஷயம் நல்லது செய்கிற மக்களை பற்றி பேசுங்க. கக்கன் காமராஜர் மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்து எழுந்து பண்ணுங்க. எல்லாம் வெறும் வார்த்தையில் வாய் வார்த்தையில் ஸ்கீமாக இருந்தால் பத்தாதுங்க. கொஞ்சமாக மக்களுக்கு செயல்முறையில் நடைமுறையில் அதை நடைமுறைப்படுத்தினா தான் உங்களுக்கு முடியும். எதுவுமே பண்ணாமல் நான் பண்ணிட்டேன்னு வெற்றி அறிக்கை விடுறது